சிவன் கோயிலில் விபூதியை பிரசாதமாக கொடுப்பார்கள், வில்வத்தை கொடுப்பார்கள். நீங்கள் சுவாமிக்கு வில்வத்தை வாங்கி செலுத்துவீர்கள். பெருமாள் கோவிலில் விபூதி பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் பெரும்பாலும் கிடையாது. நீங்கள் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பீர்கள். அவர்கள் திரும்புறையும் தீர்த்தமும் துளசியும் தான் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். ஆனால் ஒரு பெருமாள் கோயிலில் தமிழகத்தில் விபூதி பிரசாதம் கொடுக்கிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிந்துப்பட்டி. இங்குள்ள பழமையான வேங்கடேச பெருமாள் கோயிலில்தான் இந்த விசித்திரமான பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த கோயிலில் மூலவர் வேங்கடாச்சலபதி, தாயார் அலர்மேல் மங்கையார். கொடிமரத்தில் கருப்பண்ணசாமி ஆவாரணம் செய்யப்பட்டுள்ளார். அதனால் இந்த கொடிமரத்தின் கீழே விபூதி பிரசாதம் தான் கொடுக்கப்படுகிறது.